வெல்கம் டு ஆரியோ அகாடமி. யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும்னா முதல்ல இந்த மித்ஸை நம்பாதீங்க. யூஐ யூஎக்ஸ் டிசைன் பற்றி பிகினர்ஸ்க்கு இருக்கிற பிக்கெஸ்ட் டவுட் என்னன்னா, யூஐ யூஎக்ஸ் டிசைன்னா எக்ஸாக்டாக என்ன? டிசைனர் ஆகணும்னா கிரியேட்டிவாக இருக்கணும்னா கோடிங் தெரியணுமா, எக்ஸ்பென்சிவ் லேப்டாப் வேணுமா, ஃபிக்மா மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா? இந்த கன்ஃபியூஷனுக்கு மெயின் ரீசன் பிகினர்ஸ் நிறைய பேர் மித்ஸ் பிலீவ் பண்ணுறது தான். இந்த ஃபர்ஸ்ட் மித், யூஐஎக்ஸ் டிசைன்னா பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன்ஸ் டிசைன் பண்ணுறது மட்டும். இது ராங். யூஐ மீன்ஸ் யூசர் பார்க்குறது விஷுவல் எலிமெண்ட்ஸ், கலர்ஸ், பட்டன், ஃபாண்ட், ஸ்பேசிங், ஐகான்ஸ் அண்ட் லேஅவுட். யூஎக்ஸ் மீன்ஸ் யூசர் அந்த ஆப் இல்லை வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்களா, கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா? ஸோ யூஎக்ஸ் டிசைனோட மெயின் பர்பஸ் பியூட்டி இல்லை, யூசர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான். செகண்ட் மித், யூஎக்ஸ் டிசைனர்ஸ் ஆகணும்னா ஃபஸ்ட் டேலே க்ரியேட்டிவாக இருக்கணும். இதுவும் ராங். க்ரியேட்டிவிட்டி பர்த்தில் மட்டும் வரதில்லை. க்ரியேட்டிவிட்டி ஒரு ஸ்கில். டெய்லி குட் டிசைன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். எதுக்கு இந்த பட்டன் இங்கே இருக்குது, எதுக்கு இந்த கலர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த ஸ்கின் சிம்பிளாக ஃபீல் ஆகுது, இப்படி அனலைஸ் பண்ணும்போது டிசைன் சென்ஸே இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் மித், யூஎக்ஸ் டிசைனுக்கு கோடிங் கம்பல்சரி. யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும்னா கோடிங் தேவையில்லை. பட் HTML அண்ட் CSS பேசிக் தெரிஞ்சால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிசைனரோட மெயின் ஒர்க் யூசர் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, யூசர் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறது, வயர் ஃப்ரேம் டிசைன் பண்ணுறது, ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறது, ஃபைனல் டிசைன் டெவலப்பருக்கு ஹேண்ட் ஆஃப் பண்ணுறது. கோடிங் சப்போர்ட் தான், பட் மைண்ட் ஸ்கில் இல்லை. ஃபோர்த் மித், யூஎக்ஸ் டிசைன் லேர்ன் பண்ணால் எக்ஸ்பென்சிவ் லேப்டாப், பெய்ட் டூல்ஸ், ப்ரீமியம் கோர்ஸ் வேணும். இதை ஸ்டார்ட் பண்ணால் சிம்பிள் லேப்டாப், ஃப்ரீ ஃபிக்மா, இன்டர்நெட், ப்ராக்டிஸ் மைண்ட் செட் போதும். டிசைனர் ஆகிறதுக்கு காஸ்ட்லி டூல்ஸ் தேவையில்லை. ஸ்கில்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் டிசைனர் ஆகும். த ஃபிஃப்த் மித், ஃபிக்மா தெரிஞ்சால் மட்டும் யூஎக்ஸ் டிசைனர் ஆகிடலாம். ஃபிக்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் தான், பட் ஃபிக்மா இஸ் ஜஸ்ட் அ டூல். த ஆக்சுவல் ஸ்கில் இஸ் டிசைன் திங்கிங். யூசர் ப்ராப்ளம் என்ன, டார்கெட் ஆடியன்ஸ் யார், யூசர் ஜெர்னி எப்படி இருக்குது, இன்ஃபர்மேஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, பட்டன் எங்கே பிளேஸ் பண்ணால் யூசருக்கு ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் தான் யூஎக்ஸ் திங்கிங். சிக்ஸ்த் மித், குட் டிசைன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல வரணும். இந்த ரியல் டிசைன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு டிசைன் ஃபைனல் டிசைனே இல்லை. டிசைன்னா மல்டிபிள் இட்டரேஷன்ஸ். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவோம், மிஸ்டேக்ஸ் பார்ப்போம், ஃபீட்பேக் எடுப்போம், அகைன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிசைன் பேடாக இருந்தால் ஃபெயில்யூர் இல்லை, அது லேர்னிங் ஸ்டேஜ். செவன்த் மித், போர்ட்ஃபோலியோக்கு ஓன்லி பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன்ஸ் போடணும். போர்ட்ஃபோலியோவில் ஃபைனல் ஸ்க்ரீன் மட்டும் போடுற மாதிரி இருந்தால் ரெக்யூட்டர்ஸ்க்கு உங்கள் திங்கிங் புரியாது. ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோனா ப்ராப்ளம், ரீசர்ச், யூசர் பெயின் பாயிண்ட்ஸ், வயர் ஃப்ரேம், ஃபைனல் டிசைன், சொல்யூஷன், இந்த ப்ராசஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ரியல் யூஎக்ஸ் டிசைன்னா டெக்கரேஷன் மட்டும் இல்லை, இது ரீசர்ச், திங்கிங், டெஸ்டிங், ஃபீட்பேக் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், சைக்காலஜி, ஸ்ட்ராட்டஜி, ஃபைனலி ப்ராப்ளம் சால்விங். பிகினராக இருந்தால் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம், கிரியேட்டிவே இல்லைன்னு வரி பண்ண வேண்டாம், கோடிங் தெரியலான்னு ஸ்டாப் பண்ணவும் வேண்டாம், எக்ஸ்பென்சிவ் செட்டப் இல்லைன்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் ஸ்மால். 1 லாகின் பேஜ் டிசைன் பண்ணுங்கள், ஒரு சைன் அப் ஃப்ளோ கிரியேட் பண்ணுங்கள், ஒரு ஃபுட் ஆப் ஸ்க்ரீன் ரீடிசைன் பண்ணுங்கள், குட் டிசைன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கேட்டுக்கோங்க, அகைன் திருப்பி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும்னா பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, ஸ்டார்ட் பண்ணால் தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங், ஸ்டார்ட் டிசைனிங். தேங்க்யூ.